இஸ்ரேல் அண்ட் ஈரானோட போர், இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த வாக்குவாதம் ஒரு உயிர்கொள்ளும் ஒரு கொடூர போரா மாறிட்டு இருக்கிறத நம்ம எல்லாரும் கண் கூட பாக்குறோம். ஈரானோட லீடர், அதாவது சுப்ரீம் லீடர் கமினி இறந்ததை பார்த்தோம். ஈரான் அவங்களோட அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதோட முதல் படியா தான் அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்றாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாமே நல்ல வெல்த் இருக்கிற கண்ட்ரீஸ், அங்க இருந்து தான் முக்காவாசியான உலகத்துக்கு தேவைப்படுற க்ரூட் ஆயில்ஸ், பெட்ரோலியம்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பெட்ரோலியம்ஸ் அண்ட் க்ரூட் ஆயில்ஸ் இந்த வாரனால எப்படிலாம் பாதிக்க போகுதுன்றதுக்கான ஒரு அச்சாயம் தான் இந்த ஒரு டிசிஷன். அதாவது ஈரானியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஹார்மோஸ் அப்படின்ற ஒரு நேரோ வே, அதாவது கடல் வழியா க்ரூட் ஆயில்ஸ் எடுத்துட்டு வர்றது, அதாவது உலகத்தோட 20% ஆஃப் க்ரூட் ஆயில்ஸ் இந்த வழியா தான் போய் ஆகணும். அதாவது ஈரான்ல இருந்து போறதும் ஈரானுக்கு வர்றதும் இந்த வழியா தான் வந்தாகணும். ஸோ அதை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றாங்க ஈரானியன் கவர்மெண்ட். இந்த ஆர்டரை பாஸ் பண்ண உடனேவே குளோபல் மார்க்கெட்ல க்ரூட் ஆயிலுக்கான டிமாண்ட் அதிகமாயிருச்சு. அதாவது க்ரூட் ஆயிலோட பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஈரான் அண்ட் இஸ்ரேலோட போர் எந்த அளவு நீடிக்குதோ அந்த அளவு க்ரூட் ஆயில் டிமாண்ட், உலகம் ஃபுல்லா க்ரூட் ஆயில் டிமாண்ட் நடக்கும். மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. இந்த வழியா, அதாவது ஹார்மோஸ் வழியா போற ஒரு கப்பலும் இனிமேல் ஒரு கப்பல் கூட போக கூடாது அல்லவா, ஹார்மோஸை தாண்டி போகவே கூடாதுன்னு அவங்க போட்ட சட்டத்தை மீறினா அந்த கப்பல்கள் வெடித்து சிதறப்படும், அதாவது தீ வைத்து கொளுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானியன் கவர்மெண்ட் உணர்ச்சி மிக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த போர் இன்னும் இன்டென்ஸ் ஆகிட்டு இருக்குது. நிறைய அப்பாவி மக்களோட வாழ்க்கைகள்லாம் போயிட்டு இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் தப்பே செய்யாத குழந்தைகள், பெரியவங்க, இவங்கெல்லாம் இறந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம கேட்கும் போது ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்லிட்டு போங்க. மறக்காம இந்த மாதிரியான டே டு டே அப்டேட்ஸ்க்கு வாய்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.